Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஸ்ட்ரிக்ட் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு விதமான டிஃபரெண்ட் ஜாப் ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் salary உங்களுக்கு வந்து 18,000 ரூபாயில இருந்து 28,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு salary range வந்து கொடுத்திருக்காங்க. எனி டிகிரி படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ற மோட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. டைரக்டா உங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா ஹையரிங் பண்றாங்க. சோ சர்ட் லிஸ்ட் மூலமா உங்களை என்ன பண்றாங்கன்னா ஹையர் பண்றாங்க. சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. சரிங்களா, ஃப்ரீயாவே வந்து எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதை பத்தினா ஃபர்தர் அப்டேட் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போதுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் யூனிட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சில்ட்ரன் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில இருந்து நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. தற்போது தமிழ்நாடு சிறப்பு சீரர் காவல் பிரிவில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இது வந்து எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல மாவட்ட குழந்தை பாதுகாப்பு பிரிவில் பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில நிறுவனம் சாரா பராமரிப்பு மற்றும் சிறப்பு சீரர் காவல் பிரிவில் சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு போன்ற 2 காலிப்பணியிடங்களுக்கு உங்களுக்கு விண்ணப்பங்கள் அப்படிங்கறது வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இதை பத்தின ஃபர்தர் அப்டேட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கறத பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அதாவது வந்து நான் இண்டஸ்ட்ரியல் கேர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு வேகன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. salary ரேஞ்ச் வந்து 27,804 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து மாத சம்பளமா வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு நீங்க வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகபட்சம் வந்து 42 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் இருபலருமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒண்ணு நீங்க வந்து கிராஜுவேட்ல வந்து சோசியல் ஒர்க்கர் வந்து படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து ஹெச்ஆர்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிசிக்ஸ், அதே மாதிரி லா இல்ல பப்ளிக் ஹெல்த், சோசியாலஜி, சில்ட்ரன் சைல்டு டெவலப்மெண்ட், இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க ஏதாச்சும் வந்து ஒரு டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி நீங்க வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணாம நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சவங்களும் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா வந்து சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 விதமான வேகன்ட் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இல்ல எனக்கு டிகிரி படிச்சவங்க, அதாவது பிஏ சோசியல் ஒர்க்கர், சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில நீங்க வந்து படிச்சிருக்கோங்க, தாராளமாக இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பிஏல நீங்க இந்த கேட்டகரியில படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல நீங்க பிஎஸ்சில பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 42 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் இருபலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் லொகேஷன் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்துல தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு உண்டான டேட் வந்து ஜனவரி 10 இருந்து ஜனவரி 27 வரைக்கும் நம்மளுக்கு இந்த டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கு உண்டான அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படிச்சிருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18,053 ரூபாய் வந்து உங்களுக்கு பெர் மந்த் வந்து salary வந்து இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு, சாரி 18,536 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு salary ரேஞ்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் யூனிட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ் திருநெல்வேலி 9 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோசியல் ஒர்க்கு வந்து பண்ண போறீங்க அப்படின்னா சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற போட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்க ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடிஷனல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி நீங்க என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டீடைல்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்கணும், இல்லைன்னா நெல் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. நீங்க வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்கேஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விடோ, டைவர்ஸ், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அதுக்குமே உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. அதையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து எந்த டேட் அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்றது எல்லாமே இந்த இடத்துல போட்டு அப்ளிகேண்டோட சிக்னேச்சர் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரே அப்ளிகேஷனா பின் பண்ணி போஸ்ட் மூலியமா நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து பண்ணிருங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்றதுக்கு உண்டான அட்ரஸ் வந்து இதுதான். சரிங்களா, இந்த அட்ரஸ்க்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துரும். லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 27/1/2025 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வரக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷன் நாங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா,
ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்களோ உங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது வந்து தற்காலிகமான ஒரு பணி, கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஜாப். ஸோ அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க சொல்ற வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் வந்து பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நான் வந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை நீங்க மஸ்டா வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.